ஹலோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னங்கண்ணா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் தெரியுறான்னு பாத்தீங்களா? நான் விஜய் இல்ல, நான் வெற்றிமாறன் இல்ல, மாறன் வெற்றி. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான தில்லுமுள்ளி தீபாவளி ஸ்பெஷல். ஸோ அங்கிள் நாட்டி இன்னைக்கு கூட வேற லெவலான ஒரு தில்லுமுள்ளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து கிளிநொச்சியில் போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ எல்லாருமே முன்னாடி எல்லாமே ஹாப்பி தீபாவளி. அது குறிப்பாக எல்லாருமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க, ஸ்வீட் சாப்பிடும்போது நிறையா சாப்பிடுங்க, சுகர் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஓகே வாங்க சொல்லிடுறோம். வீரல் பூரட்சியே. ஓகே, ஸோ வந்து சர்க்கார் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. சர்க்கார் படத்துக்கு வந்து வேற லெவலான ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து படத்துக்கு வந்துட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம இளைய தளபதி விஜய் அவரோட சேர்ந்து நம்ம முருகதாசன் சேரும்போது படம் வந்து வேற லெவலாக வரும். இளைய தளபதி விஜய் நான் சொன்னேன், சாரி தளபதி விஜய் அவரும் முருகதாசன் சேரும்போது படம் செம்மையாக இருக்கும். அந்த படத்தில் அவர் வந்து ஆப்பிள் லேப்டாப் வச்சிருப்பாரு. என் கையில் இருந்து சோப்பு டப்பா தான் கிடச்சிது. இதுவும் எங்கள் ப்ரோக்ராமுக்கு இல்லை, வேற எங்கேயும் வருது, நான் ஆட்டி போட்டு வந்துட்டேன். மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் இந்த லேப்டாப்பும் சேர்ந்தா எப்படியாப்பட்ட ப்ராங்க்ஸ் எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க கூட வந்து பார்க்கணும். ஸோ நாங்கள் அப்படியே கிளிநொச்சிக்கு போனோம். கிளிநொச்சியில் வந்து ஒரு க்ரீம் கடை, ஒரு ஜூஸ் கடை, அதே மாதிரி ஒரு பேக்கரி, இங்கெல்லாம் போய் நானும் இந்த லேப்டாப் வச்சு எப்படி கலாச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஹேமேக் எஸ் 1.5 கோடி. சரி ஓகே. உங்கள் கடையோட பேர் என்ன? வைன் ஸ்டோரா? வைன் ஸ்டோரா? ஒயிட் ஸ்டோர். ஃபேஸ்புக் ஐடிண்ணே. அதுண்ணா லவ்லி பாய். எதை வச்சு லவ்லி பாய்ண்ணே? சத்தியமாக புரியல. நீங்கள் வசந்த டிவில வரீங்க. டேய் வசந்த டிவி காமெடி பண்ணிக்கிட்டு லவ்லி பாயா? லவ்லி பாய். என்ன 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 வருஷத்துக்கு இங்கே வந்து வேலை செஞ்சீங்க? என்ன வருஷத்தில் வந்து வேலை செஞ்சீங்க? நான் அப்புறம் 3 மாதம். 3 மாதமா? Hello, Shahan. Now this guy is working here for like 3 months and he has been appointed since 18. சரி, இங்கே ஃபேஸ் ரெகக்னிஷன் தெரியுமா? ஃபேஸ் ரெகக்னிஷன். இந்த கடையில் வந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உங்களால் வந்து கான்ஃபரன்சேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது புது சட்டம் இருக்குது. அந்த கான்ஃபரன்டேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்களா? பதிவு செய்ய எப்படி தம்பி வேலை செய்ய? 18 வயசில் 18 வயசில் எப்படி வேலைக்கு செய்வேன்? இல்லை கேட்குற 18 வயசுல எப்படி நீ வேலைக்கு சேருவேன்? புரியல. நீ 18 வயசுல நீ எப்படி வேலைக்கு சேருவேன்? வா ஃபஸ்ட்டு வெளியே வா, வெளியே வா ஃபஸ்ட்டு, வெளியே வா ஃபஸ்ட்டு, வெளியே வா. உட்கார் ஃபஸ்ட்டு. தம்பி உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? he has not fulfilled this confrontation of the information. என்ன வேலை இருக்குது? நான் வேலை இல்லை, உட்காந்து இதுதான் எனக்கு வேலை. காமன் confrontation of the information he hasn't filled. யா ஐசி நம்பர் என்ன? ஐசி நம்பர் இல்லாமல் என்னடா பண்ணுவேன்? பேகர் பண்ணணும் எவ்வளோ அது தெரியும், ஐசி நம்பர் தெரியாது. ஐசி எவ்வளோ உண்மை தெரியுமா? சி no he is not having the confrontation of the information. He has nothing. He can't tell his IC number. Yes, you better come with the people. Don't forget to ஓட்டுக்கட்ட உலகத்தாது. வெயிட், ஃபோன்லாம் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணக்கூடாதுன்றது தான் ரூல்ஸ். ஃபோன் வை தம்பி, மேலே வை, இதில் வை ஃபோனை. இல்லை ஃபோனை மேலே தூக்கி வை. அது எப்படி ஃபோன் திருப்பி ஃபோன் எடுக்கிற? திருப்பி யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் இன்ஃபர்மேஷன் இது என்கொயரி என்ன வருது? சின்ன பையன். ஹலோ இஸ் என்னது கால்? தம்பி வா, ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்பட ஒன்றுவா. சரி உள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகுது? வேலை இருக்குன்னா இதுதான் நான் பார்க்குற வேலை. நீ வந்து டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நீ ஏன் பதிவு செய்யலை? சொல்லலையா உனக்கு? ஆர்டிஐல டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அது வந்து நீ பதிவு செஞ்சுருக்கணும். ஏன் பதிவு செய்யலை? நீ என்ன ஸ்கூல் படிச்ச? நீ சிறுவர் வந்து 18 வயசுல வேலைக்கு வர்றாங்க, படிக்கிறாங்கல்ல, எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு முழுசா. அதை ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ் வை, இல்லைன்னா போலீஸ் சத்தியமாக ஃபோன் பண்ணால் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ யாருக்கு ஃபோன் பண்ண போகிற? ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிற? என்னன்னு சொல்ல போகிற? யார் வந்திருக்கா? ஹூடா? First talk the discipline of the decency. Okay? If you are not in the mood to talk, we talk later. But the inquiry is must. Chalakudi,
சும்மா டிவிடா அங்கே பாடுறா எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் அங்கே பாரு ஹாய் காட்டு அதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஏன் இனிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கொடுத்தா சிரிப்பு வரும் அப்படின்னு ஸோ நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக சிரிப்பே கொடுத்துருவோம் இனிப்பு வந்து நம்ம டிவி வழியாக கொடுக்க முடியாதுன்றதுனால உங்களுக்காக சிரிப்பு கொடுத்துரும் ஓகே ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நீங்கள் நல்லா சிரிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுங்க கும்பிடுபடி சாமி இருக்கார்ல அவர் வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லும்போது சேர்த்து சொல்லிட்டாரு ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான ப்ராங்கு வேற லெவலாக பண்ணியிருக்கோம் பாருங்களேன் நீங்கள் தமிழா இந்த கடையில் எவ்வளோ வருஷமாக வேலை செய்றீங்க 4 months ஏமா they have been working here for 4 months I did not know the ages எவ்வளோ வயசாகுது உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது உங்களுக்கு They've been working for 4 months and she's 20 நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே வேலை செய்றீங்க இப்போ தானா நீங்கள் தான் புதுசாக வேலைக்கு செஞ்சீங்களா இங்கே ரீசெண்டாக யாராவது வந்து ஒரு க்ரீம் கேட்டு நீங்கள் அந்த க்ரீமை தப்பாக கொடுத்தீங்களா அப்போ நீங்களும் அது ரொம்ப ஒரு 2 weeks முன்னாடி இல்லை ஏதோ நைட் க்ரீம் கேட்டாங்களா நீங்கள் ஏதோ மாற்றி ஏதோ கொடுத்துட்டீங்களா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மூஞ்செல்லாம் ஃபுல்லாக வெள்ளையாகி இங்கே வாங்க ஃபஸ்ட் இது வாங்க ஏதோ நைட் க்ரீம் கேட்டது மாதிரி கொடுத்து அது மூஞ்செல்லாம் ஃபுல்லாக வெள்ளையாயிடுச்சாமே இது வாங்க இதில் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் இங்கே வாங்க I'll show you ஹலோ எஸ் மா எஸ் done it so much என்ன க்ரீம் கொடுத்தீங்க அவங்கள பார்த்தா தான் அவங்க பார்க்குற நிலைமையில் இருக்கிறாங்க மூஞ்செல்லாம் பொங்கி போய் அது வந்து எப்படி செதஞ்சு போயிருக்கு தெரியுமா அந்த பொம்பளையோட மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல நீங்க சொல்லுங்க 3 பேர் நிக்கிறவங்க அவங்க வந்து மத்தியானம் வாங்கியிருக்காங்க ஒரு 2:30 மணிக்கா 2:30 மணிக்கு சம்டைம் நாங்கள் சாப்பிட போவோம் 2:30 மணிக்கு நீங்கள் நின்னீங்களா நான் புதுசா அப்படி தெரியலையோ வந்தவோ நின்றுட்டா ஏன் நின்னாங்க இந்த மாதிரி க்ரீம் கொடுத்து பிரச்சனை ஆகி தான் நின்று இருக்காங்க இல்லை அதுதான் அது ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க அது அந்த க்ரீம் வந்து நம்பர் 45 கண்ணா பிரபா அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் நிகர்சன் அப்படின்ற ஒருத்தர் வாங்கியிருக்காரு அவர் வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னா டு பி அன் அவுட்ஸ்டாண்டிங் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து ரிப்போர்ட் சொல்லுது பாருங்க நீங்கள் ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அவர் வாங்கிட்டு போன க்ரீம்லாம் மூஞ்செல்லாம் பொங்கி அந்த லேப்டாப்ல என்ன இருக்கு இங்க பாருங்க லேப்டாப் பார்க்காதீங்க ஸோ இந்த மாதிரி க்ரீம் கொடுத்துருக்கீங்க சரி நான் உங்கள் பேர் என்ன அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணணும் ஓகே நான் வந்து என்னோட ஹையர் ஆஃபீஷியலுக்கு கால் பண்ணி கொடுக்குறேன் ரெடி என்னம்மா டெங்கு காய்ச்சல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி பேசுற நல்லா பேசு சத்தமா பேசுமா விலங்கல்ல சரி நான் அவர் கேட்குற கேள்வி நானே கேட்குறேன் சொல்லிட்டு இதில் உங்கள் விரல் வைக்கணும் ஓகே ஆமாம் க்ரீம் கொடுத்தது நான் இல்லை ஓகே நீங்கள் வாங்க க்ரீம் கொடுத்தது நான் இல்லை அந்த விரல் இல்லைம்மா இந்த விரல்மா பெரிய விரல் திருப்பி சொல்லணுமா க்ரீம் கொடுத்தது நான் இல்லை அவர் யாரு இவரும் க்ரீம் வாங்க வந்திருக்காரா ஐயா க்ரீம் வாங்க வந்திருக்கீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க சரி இங்கே வாங்க டிவி ஷோ சும்மா வசந்தம் டிவியில் வந்து சும்மா கலாச்சோம் ஏமா நீ இவ்வளோ பயந்து போயிருக்க அங்கே ஹாய் கட்டுங்க டிவி இருக்கு அங்கே ஹாய் கட்டுங்க கேமரா இருக்கு ஹாய் ஓகே சூப்பர் செம்ம வேற லெவல் I'm here. This is the Dharani cool spot. Yeah. I'll ask them the questions. ஆனால் இங்கே வாங்க இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது ஏதாவது சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தெரியல ஜூஸ் தான் கொடுத்தாங்களாம் எப்போ இது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிசிடிவி இருக்கா இல்லை சிசிடிவி இல்லாமல் என்ன நான் இப்போ கடை வச்சுருக்கீங்க சிசிடிவி வந்து மஸ்ட்டு ஜீத்துக்கு படிக்க மஸ்ட் ஓகே ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் அது போடல சிசிடிவி வந்து பூட்டப்படிமா வசதி இல்லை ஐயா நீங்கள் இங்கே வாங்க இதில் வாங்க
நீங்கள் தான் கொஞ்சம் இருங்க, நீங்கள் தான் அந்த ஜூஸ் கொடுத்தீங்களா? இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துருக்கீங்களா? இவர் புதுசு மாதிரி தெரியலையே. புதுசாக நீங்கள் யார்? நாங்கள் வந்து கமிஷன்லேருந்து வர்றோம். இது வந்து கரெக்ட் இல்லை. ஏன்னா அவங்க சாப்பாடு தரங்கள்லேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்க வந்து உடம்பு சரியாக முடிக்கிறாங்க, ஒரே வாந்தி பேதியாக போயிட்டு. இல்லை நான் பார்த்தா தெரியும் சொன்னால் நான் எந்த ஜூஸில் அப்படி வந்திருக்கேன். உங்கள் ஜூஸில் இல்லைடா, நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டு ஜூஸ் இல்லை அதுக்கு வந்திருக்கா கரைச்சி மட்டும் பேஜைக்காக நம்ம வந்து பார்த்து இல்லை கிணறுலாம் பார்த்து தான் போனோம் அப்படி. இல்லை பேதினா பயங்கரமான பேதி, யானை பேதியாக இருக்குது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த கேக் எடுங்க, இந்த கேக் எடுங்க. ஐயா இங்கே வாங்க, இந்த கேக் எடுங்க. நீங்கள் இருக்கு, நீங்கள் இருக்கு, அடுங்க. யா தே ஹியர். I'm speaking to those people. Yeah. இந்த பையன் தான் வந்திருக்கான். இந்த பையன் தான் வந்திருக்கான். பிசி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இன்டர்நெட் வரும். நீங்கள் கேட்குறீங்க, கேட்குறீங்க. இது என்ன வேறு ஏதோ பேக்கரி பேர் போட்டிருக்கு? நீங்கள் அங்கேயே தான் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? இது எப்படி நான் இது 10ஆம் தேதி போட்டிருக்கேன். இது கேக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, இன்னும் வச்சுருக்கீங்க பாருங்க. 21ஆம் தேதி போட்டிருக்கு, எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்போ எப்படி நீங்கள் இன்ன வரைக்கும் வச்சுருப்பீங்க? ஃபோன் உள்ள போனுங்க. அது பிரச்சனை இல்லை, 17 தானே இன்றைக்கு. ஆமாம். ஸோ இன்னும் பாருங்கள், இன்னும் 5 நாள் தானே இருக்குது. அது மட்டும் வச்சுக்கலாம். நாங்கள் 20ஆம் தேதி வச்சுருக்கோம். கேக்குங்கிறது வந்து 5 நாளைக்கு முதல்ல வீசப்பட வேண்டியது, 5 நாளைக்கு முன்னாடி வீசப்பட வேண்டியது. அப்போ அந்த கம்பெனி தானே நீங்கள் பார்க்கணும். அது கம்பெனி நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. இந்த இதெல்லாம் கூட தான் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆமாம், அது கம்பெனி அடிக்கிறது இல்லைண்ணா, நீங்கள் வைக்கிறது தான் இது. ஐயா நீங்கள் இதை கொண்டு போய் ஓரமாக வைங்க, மெஸ்ஸில் வச்சுட்டோம். உங்கள் பேர் என்னண்ணா? இந்த பையன் தான் வந்திருக்கு. இந்த பையன் தான் வாங்கிட்டு போய் இப்போ உனக்கு யானை பேதி அவனுக்கு. அது சரி. இப்போ இந்த படிக்க வந்து எனக்கு நான் வந்தால் தெரியல. இவன் வந்திருக்கான், வந்துட்டு தான் போயிருக்கான். சிசிடிவி எங்க? சிசிடிவி அதுதான் சிசிடிவி போட சொல்கிறேன். அது சரியா? இனி போடுவாப்பா. இனி போட்டதுன்னா அவன் வந்து போட போகிறான். நீங்கள் அவனே போட்டீங்க, ஜூஸ் போட்டு அவனை போட்டீங்க. இல்லை கடைசி மட்டும் யானை பேதி வாங்க. ஐயா இங்கே வாங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் குடிச்சாமல் இருந்தாலும் சரி என்னன்னு தெரியும். அது வந்து ஜூஸில் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இந்த கடையில் நீங்கள் எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க? இன்றைக்கு தான் வந்து பக்கத்து காக்கில் கேட்டு பாருங்க. இந்த கடையில் இப்போ இன்றைக்கு தான் வந்தேன். இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துருக்கு. இங்கே அவங்க கூட ஒரு சின்ன இப்போ ஏன்னா சூப்பு கடையில் தான் வேலை செய்யணும். ஏன் ஜூஸ் கடையில் வேலை செய்றீங்க? சிரிக்காதீங்கண்ணா, இது வந்து இன்கொயரி, சீரியஸ் இன்கொயரி. அண்ணா இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமா அந்த கடை வச்சுருக்கீங்க? இப்போ தான் 1 மாதம் இருக்கு. சரி, இந்த இது கன்ஃபெஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த கேமரா பார்த்து, ஐயா நீங்கள் வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க. இந்த கேமரா பார்த்து இன்னைக்கு தான் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் வச்சிருக்கேன். எல்லாம் இவர் தான், எல்லாம் முதலாளி தான், நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல வைங்க. நான் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. நான் கமிஷன்லேருந்து வர்றேன். இதில் பாருங்க, ஐடி வந்து ஃபோனில் தான் இருக்குது. யூ ஹேவ் த ஜிபிஆர்எஸ்? யூ ஹேவ் த ஜிபிஆர்எஸ்? டெல் மீ த ஜிபிஆர்எஸ் நம்பர். எதுக்கு? டெல் மீ த ஜிபிஆர்எஸ் நம்பர் டு சென்ட் இட் யூ. So there is also GPRS number to send it to you. தமிழ் எனக்கு வந்து கொஞ்சம் GPRSங்கிறது தமிழ் என்ன சொல்வீங்க? கொஞ்சம் இருங்க ஐயா, நீங்கள் இருங்க, இன்கொயரியே குழப்பாதீங்க. நீங்கள் ஐயா நீங்கள் இந்த கேமரா பார்த்து சொல்லுங்கள், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. எனக்கும் இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லை. கேமரா பார்த்து சொல்லிட்டு இந்த விரல வைக்கணும். ஓகே, சொல்லுங்கள். இன்றைக்கு தான் வேலைக்கு வந்தேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லாமே இவர் தான், எல்லாமே அவர் தான், எல்லாம் அவர்கிட்ட பொறுப்பு தான். ஐயா நீங்கள் வாங்க, இதில் வந்து சொல்லுங்கள். ஐயா சுப்பையாண்ணே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வாங்க, இதை பார்த்து சொல்லுங்கள். திருப்பிடுங்க. நாங்கள் மேலே அது சிலிண்டரில் திருப்பிடுங்க. தாரணி கூல் ஸ்பாட்டோட சரியா ஓனர் நான் தான். தாரணி கூல் ஸ்பாட்டோட ஓனர் நான். வேறல வைங்க. அதில் அந்த பையனை எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பையனை ஞாபகம் இல்லை வைங்க. ஏன்னா இந்த கடையில் சிசிடிவியே இல்லை. சொல்லு, சிசிடிவி இல்லை. சிசிடிவி இல்லை. ஓகே, 2 பேரும் வாங்கிங்க. அது டிவியிலேருந்து வந்துருக்கோம். ஆக்சுவலாக வசந்தம் டிவிலேருந்து. ஹாய் காட்டுங்க. ஓகே, அப்படியே டவுன். சரியா? எப்படி எடுத்தா மெர்சல் படத்தில் 5 ரூபா டாக்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மாறன் கிடையாது, டாக்டர் யசோதரன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளிநொச்சிக்கு அப்படியே போனேன், டாக்டர் வேஷம் போட்டேன்.
நான்லாம் டாக்டர் அப்படின்னு நாங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் நம்புறாங்க. பாவம் சூதுவாத தெரியாம வளர்ந்துட்டாங்க. மேட்டர் என்ன அப்படின்னா, நான் போய் டாக்டர் வேஷம் போட்டு பிராங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு 3 பேர் வந்து நம்ம கையில் மாட்டினாங்க. அவங்களாம் எப்படி சிக்கி சீரழிஞ்சாங்க சிட்டாப்பிட மாட்டாங்க அப்படின்றத பாருங்க. பட் பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே ஜோவியலான பிரசன்ஸ். நம்ம வந்து எவ்வளோதான் கலாச்சாரம் டிவி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா சூப்பர் அப்படின்னு கடைசியில் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க வேற மக்கள். ஸோ கிளிநொச்சி மக்கள் நீங்கள் செம்ம, ஐ லவ் யூ ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிராங்க். டாக்டர் யசுதன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஊசி போடுமா? இதோ வர்றேன். என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? கையில் பீடி தானே அடிச்சிட்டு இருந்தீங்க. இங்கே வாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் சட்டை கலத்துக்கு சரி ஹாஸ்பிட்டல் போய் தான் சரி வரேன். ஹார்ட் அட்டாக் வருத்தம் இருக்கணும். ஹார்ட் அட்டாக் இருக்கா? ஹார்ட் அட்டாக் இருந்து பீடி அடிக்கலாமா? மன்னிச்சுக்கிறதா கொஞ்சம் வேலை செய்யணும். ஸ்டெத்தே வேலை செய்ய மாட்டேங்குது. இதே வேலை செய்யலன்னா அது எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது அப்படி நெஞ்சில். ஹார்ட் அட்டாக். இங்கே வாங்க, நீங்கள் கையில் கைப்பிடி பஸ் பிடி. பல்ல விளக்கு. இங்கே துப்பக்கூடாது. சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து துப்பவும். காலைல பல்லு விளக்கலையா? விளக்குனதா? விளக்குற மாதிரி இல்லை. ஒரு 4-5 வருஷமா பல்லு விளக்காத மாதிரிலாம் இருக்கு. வாய் கழுவுங்க நல்லா. கையில் தண்ணி எடுத்து வாயை கழுவுங்க. இனிமேல் பீடி அடிப்பீங்களா? பீடி அடிப்பீங்களா? பீடி அடித்தா இனிமேல் பாடி தான். பீடி அடித்தால் நான் பாடி. என்ன சொல்லுங்க? பீடி அடித்தால் நான் பாடி. பீடி அடித்தால் நான் பாடி. பீடி அடித்தால் பாடி. பீடி அடித்தால் இப்போதான் கரெக்டாக கேட்குது. பீடி அடிச்சுன்னுக்கிறீங்க. ஊசி ஒன்று போட்டுக்கலாம். ஊசி ஒன்று வலிக்காது போடுறேன். உச்சந்தலையை காட்டுங்க. ஊசி அடிக்க கொஞ்சங்க. அந்த இடத்த ஃபர்ஸ்ட்டு அழைச்சிக்கலாம். ஊசி கூட அடிக்க முடியல. என்ன இவ்வளோ பள்ளமாக இருக்குது? பீடி அடிச்சு பள்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? பீடி அடிச்சு தான் பள்ளம் ஆகிட்டு இருக்குது. எங்கே பார்க்கலாம். இது என்ன? இது சொடுகு தொல்லையா? சொடுகு தொல்லையா? சொடுகு இருக்குதா? சொடு இருக்கா? ஃபஸ்ட்டு பீடி அடித்தால் பாடி. பீடி அடித்தால் பாடி. டாக்டர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாத்திரை போடணும். இப்போ பல்லில் படாமல் போடணும். பல்லுலையோ நாக்குலையோ பட்டா அப்புறம் நான் பார்த்து வழியாக முடியாது. கொஞ்சம் என்னென்று சரி போடுறது? நான் சொல்கிறேன். தண்ணி நல்லா ஃபுல்லாக குடிங்க. இது என்னத்துக்கு போடுறது? இது வந்து பீடி அடிக்கிறவங்க போடுறது. நாத்தம் வராது இருக்குது. அதுக்கப்புறம் வருத்தம் எதுவுமே வராது. ஆக்கட்டுங்க. இனிமேல் எந்த நோயும் வராது. ஆனால் பீடி அடித்தால் பாடி. பீடி அடித்தால் பாடி. பீடி அடித்தால் சாவுதான். பீடி அடித்தால் எக்ஸ்ட்ரா டெலக்கெல்லாம் போடக்கூடாது. பீடி அடித்தால் பாடி தான். பீடி அடித்தால் பாடி தான். பாருங்க கேமரா இருக்குது. இனிமேல் பீடியெல்லாம் அடிக்கக்கூடாது. அங்கே ஹாய் காட்டுங்க. பீடியெல்லாம் அடிக்கக்கூடாது. ஓகே சொல்லுங்க. வைஃப் கிட்ட கம்முன்னு லவர் கிட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு நான் பண்ணலாம். இதை எங்கேயோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நான் வந்து சொல்லிட்டேன். இளைய தளபதி விஜய் மாதிரியே பண்ணிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் பேசிக்லி த தில்லு முள்ளு தீபாவளி ஸ்பெஷல். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமான ப்ராங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நேராக ஒரு பையன் இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு லவ் ஃபெயிலியர். அந்த பையன் லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த பையனுக்கே தெரியாது. அவனை சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தப்பாக முடிவு எடுத்திருக்கான். இதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. கொஞ்சம் போடுங்க. வேற இடத்துக்கு முடிச்சிட்டு சொல்லுங்க. விடு காலை விடுங்க. முக்கியமான வேலை இருக்கு எனக்கு. எல்லாம் பேசுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் பேசுவாங்க. என்ன பேசுறீங்க? கையை டைட்டா பிடிச்சிங்க. விடைக்கிறேன். முக்கியம் டாக்டர் அப்புறம் அண்ணா கொஞ்சம் இருந்தா டாக்டர் நான் வந்து பேசுவானா? எனக்கு வந்து இப்போ விட்டாங்க. நான் ஆள் பேஷண்ட்டை பிடிக்கல. அப்புறம் ப்ளீஸ்ண்ணா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அதை பார்க்கும்போதே தாத்தா மாதிரி இருக்குண்ணா. சரி கொஞ்சம் விடுதே இல்லை. எனக்கு நேரம் போச்சு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு சைன் வைக்க முடியும். அண்ணா சைன் நானும் தானே வைக்கணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா.
அட புர்ராப்பா எனக்கு வேலை நடக்கடா புர்ராப்பா கொஞ்சம் இருங்க யாரும் ஹலோ கொஞ்சம் இருங்க விடாப்பா எனக்கு கொஞ்சம் இருங்க. இது இன்டர்நெட் பில் கட்டல இன்டர்நெட் பில் கட்டல காசு இல்லைண்ணா நான் கூட தான் நான் பிச்சரில் நிற்கிறேன் போட்டுருக்கேன் எனக்கு இவ்வளோ அலுவலகம் போட்டுருக்கேன் விடாப்பா நீ ஆனால் இங்கே வாங்க டிவிக்காக வர கேமரா வசந்தம் டிவி இங்கே வாங்க ஹாய் காட்டுங்க அலுவலகம் எல்லாம் சரி செல்லம் ஓகே செல்லம் வீடியோவா ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க பயா அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டா அவரு மீடியாவா ஆடியாவான்ட்டு சரி எங்க தேவையில்ல ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணுங்க அவளுக்கு ஃபோன் போடணும் அண்ணா எங்கள் அண்ணா நம்பர் சொல்லுவா அண்ணா நம்பர் அண்ணங்க இருக்கு அண்ணா இங்கே தான் இருக்கா அவன் இங்கே தான் இருக்கான் அண்ணா நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கலாம் அண்ணா நம்பர் அண்ணா அண்ணா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன உங்களோட தம்பி இதில் இங்கே வந்து நிற்கிறதில்ல பஸ் கால்ட்டில் எங்கே வரதுக்கு என்னடா இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டு இந்த பெரிய மனுஷன் பார்க்கறதுக்கு அப்படியே பேங்க்ல கொள்ளடிக்கிற பேங்க்ல வேலை செய்யற மாதிரியா இருக்காரு அவர் வந்து எனக்கு அப்போ பேசணும் ஹலோ என்ன பிரச்சனை மத்தியில் இது பண்ணது இல்லை இங்கே இல்லை மத்தியில் இது பண்ணது சரி என்னென்ன சொல்றான் என்னென்ன சொன்னா அண்ணா சொல்லுண்ணா என்னென்ன சொன்னா அடிச்சு கொண்டு விட்டேன் நீங்க உங்களோட வீடு அங்க உடம்புல விட கொட்டேனா இப்ப அந்த பொட்டி எங்க இருக்கு இப்ப நீ என்ன சிரிக்கிற என்ன உலகம் இது பல்ல காட்டாது நல்லா இல்ல மூடுமா அண்ணா இவ என்னண்ணா செய்யுது ஐயோ இவ்வளோ நல்ல சூப்பர் நாங்கள் மாதிரி டிவி வசந்தன் டிவிலேருந்து வந்திருக்கோம்னா ஒருத்த மடியில் உட்காந்து அழுதுன்னு அப்பயே பஸ் வச்சுருக்கீங்களா வேற லெவல் ஆனால் கொஞ்சம் நான் மண்டியை போய் நிற்கிறேன் இன்னைக்கு இந்த தீபாவளி ஸ்பெஷலாக பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளியே இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் போய் ஜாலியாக அப்படி கொண்டாடிட்டு வந்துருங்க. தம்பியை பட்டாசு வெடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கிற தம்பி. அங்கிள் உங்களுக்கு லைட்டாக சுகர் இருக்குது, அதனால ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் விடப்போம். நான் உங்கள் ஏஆர் யசோதரன். அடுத்தது வந்து மகேஷ் பாபு வந்திருக்காப்புல. வாழ்த்துக்கள் சொன்னேன் அங்கிள். சரியா போயிட்டு வாங்க. மகேஷ் பாபு நீங்கள் வாங்க, அடுத்த ஸ்பைடரில் வந்துருங்க உள்ள. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். பாய் அங்கிள். வித் தில்லுமுழு க்ரூ எல்லாருக்குமே பாய் பாய். ஹாப்பி தீபாவளி.